அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை, சதயம் நட்சத்திரம். கணித அறிவு சனியால் ஏற்படுகிறது. சரியா? சரிதான். கணித அறிவு சனியால் ஏற்படுவது என்பது சரியே. ஆனால் ஒரு சிறு திருத்தம். சனியால் மட்டும் ஏற்பட்டு விடுவது இல்லை. வேறு சில இணைப்புகளும் வேண்டும். அதில் ஒன்று சனி. அந்த சனி மிக முக்கியம் வாய்ந்தது. இதுதான் சரியான பதில். இதை விளக்குகின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, அதை பார்ப்போம். 2க்கு உடையவனும் புதனும் உச்சம் பெற, லக்கணத்தில் குரு இருக்க, 8ஆம் இடத்தில் சனி இருக்க, கணிதத்தில் வல்லவனாக இருப்பான். கணித வல்லோன் என்று வரும். இது முதலில் சொன்னதெல்லாம் நமக்கு புரிகிறது. 2ஆம் இடம் கல்விஸ்தானம். 2க்குடையவனும் புதனும் உச்சம் பெற. இது உச்சம் பெற்றார்கள் என்று சொன்னாலே அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலன் அபிவிருத்தி அடையும். 2ஆம் இடம் கல்வி. புதன் கணிதம், பேச்சு, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகின்ற அனைத்து வேலைகளுக்கும் புதன் வித்யாகாரகன். லக்கணத்தில் குரு. இந்த கணிதத்திற்கு பல நூல்கள் 3 கிரகங்களை முக்கியமாக சொல்லும். புதன், சனி, குரு. அந்த குரு லக்கணத்தில் இருக்க, அவரது எண்ணத்தில், அவரது மூளையில் இருக்க, இவையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்ளலாம். நாம் படித்தது புரிகிறது. 8ஆம் இடத்தில் சனி இருக்க, இதற்கு எப்படி ஒத்து வரும்? சனி திறமையானவனாக இருந்தால் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தவறென்று ஆகும். அவனே ஒரு கெட்டவன். இந்த 8ஆம் இடத்திற்கும் கணிதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்பொழுதுதானே தெரியும். கணிதத்துக்கு சனியும் தேவை, இது தெரிகிறது. 8ஆம் இடத்தில் சனி மறைவு பெற்றால் எப்படி? இங்கே தான் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். 2ஆம் இடம் கல்வி, 4ஆம் இடம் வித்தை. இந்த 2ம் வேண்டும் அறிவுக்கு, புத்திசாலித்தனத்துக்கு. இந்த சனி 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், வலிமையான இடம். ஒரு ஸ்தானத்திற்கு 5, 9 அதிபதிகள். அந்த இடம் இந்த ஸ்தானத்தின் பலனை கூடுதல் பலனாக தரும், கூட்டி கொடுக்கும். ஆக 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். எனவே கணிதம் என்ற ஒன்று அதற்கு அதிபதியான சனியினால் அபிவிருத்தி அடைகிறது. அன்பர்களே, 2க்குடையவனும் புதனும் உச்சம் பெற்றதும் ஒரு காரணம், குரு லக்கணத்தில் இருந்ததும் ஒரு காரணம். ஆனால் வல்லவனாக இருப்பதற்கு சனி 8ஆம் இடத்தில் அமர்வது அதி முக்கியம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சரி, ஒருவருக்கு 2க்குடையவனும் புதனும் உச்சம் பெறவில்லை, லக்கணத்தில் குரு இல்லை, ஆனால் 8ஆம் இடத்தில் சனி.
கணிதத்தில் வல்லவனாக இருப்பானா? கணிதம் வரும் என்று வேண்டுமானால் சொல்லலாம், கணிதத்தில் வல்லவனாக இருக்க இயலாது. இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு விஷயத்திற்கு எத்தனை சேர்க்கைகள் அவசியம் என்று. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று யோக நட்சத்திரங்களாக இருக்கின்றன அதை முதலில் பார்ப்போம். அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கு மேலிருக்கும் உயர் அதிகாரிகள், உயர்ந்தவர்கள், பெரியவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புகழ் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம் தேவை. ஏனென்றால் இன்றைய தினம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள் என்று காட்டுகிறது. இன்றைய தினம் அப்படி. எனவே சற்று பொறுமை, நிதானம் தேவை. கடகராசி அன்பர்களே, ஏதேனும் ஒரு புது தொடக்கம் இன்று நீங்கள் நடத்தினால் அது மாபெரும் வெற்றி. ஒரு புது சேர்க்கை, புது தொடக்கம் வெற்றி. ஒரு அந்நியரால் ஆதாயம் கிடைக்குமா என்றால் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, விஷப்பரீட்சையில் வெற்றி. மற்றவர்கள் பயந்து யோசித்து பார்க்கும் விஷயத்தில் ஏதோ ஒரு தைரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறும் பாக்கியம் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, தடைகள் அகலும் நாள். தொந்தரவுகள் குறையும் நாள். ஓரளவு உடல் நலத்திலும் இது பேசும். உடல் நலமும் சற்று பேணப்படும். மொத்தத்தில் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக செய்ய முடியாமல் நீங்கள் தத்தளிப்பீர்கள். பல ஆண்டுகள் சாதாரணமாக செய்த ஒரு செயல், அந்த செயலை கூட இன்றைய தினம் தடுமாறி தடுமாறி செய்வீர்கள், தப்பு தப்பாக. எனவே வெகு கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். வெல்லக்கூடிய வித்தையை காட்டுவதும் வென்றபின் உங்களுக்கு பிடித்தமானதை மன நிறைவுடன் வாங்குவதும் நடக்கும். காரிய வெற்றி, உங்கள் இஷ்டமும் நிறைவேறுகிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே,
நல்ல நாள். முயற்சி வெற்றி உண்டு. எந்த வழியில் முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும், வெற்றி கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து அறிந்து அதன்படி செயல்பட்டு இந்த வெற்றியை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும். எது? ஒன்று பேச்சு, இன்னொன்று பணம் செலவழிப்பது. வீண் விரயம் நடக்கலாம். உங்கள் பேச்சால் வேண்டாததை நீங்கள் வரவழைத்தும் கொள்ளலாம். இந்த 2லும் இன்று கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். தன்னம்பிக்கையோடு, தளராத உறுதியோடு ஒரு செயலை செய்து அந்த செயலில் வெற்றி. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாள் எப்படி என்று சொன்னால், நீங்கள் சென்று கொண்டிருக்கும்போது வழியில் ஒரு புதையல் கிடைத்தால் எத்தகைய ஆனந்தத்தை நீங்கள் அடைவீர்களோ அதற்கு இணையான சந்தோஷத்தை தருகின்ற வகையில் ஒரு காரியம் இன்று உங்களுக்கு நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.